கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் கரூர் ஐயம்பாளையத்தை சேர்ந்த தொழிலதிபர் அன்புநாதன் வீடு மற்றும் குடோனில் சோதனை நடத்தினர். இதில் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட பணம் 5 கோடி ரூபாய் அப்போதைய அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது என எதிர்க்கட்சிகள் புகார் எழுப்பின. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள வேம்பார்பட்டியில் மின்சாரத்துறை முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் வீடு மற்றும் தொழில் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை MRC நகரில் உள்ள நத்தம் விஸ்வநாதனின் இல்லத்திலும் வருமான வரித்துறை இணை ஆணையர் தலைமையில் 12 ஆய்வாளர்கள் அடங்கிய அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நத்தம் விஸ்வநாதனின் மகன் அமர்நாத் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனைகளில் கணக்கில் வராத 65 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்கள் சிக்கின. இதைத் தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன் அவரது மகன் அமர்நாத்திடம் விசாரணையும் நடைபெற்றது. இந்த சோதனை மற்றும் விசாரணை மூலம் கரூர் அன்புநாதனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 5 கோடி ரூபாய் பணம் நத்தம் விஸ்வநாதன் குடும்பத்திற்கு சொந்தமானது என்று தெரிய வந்துள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். நத்தம் விஸ்வநாதனின் மகன் அமர்நாத் தான் கரூர் அன்புநாதனிடம் பணத்தை கொடுத்து வைத்திருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் அன்புநாதனிடமிருந்து 5 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட போதே அப்போதைய அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான பணம் என்று தெரிய வந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே நத்தம் விஸ்வநாதன் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று சென்னையில் உள்ள கீர்த்திலால் குழுமத்தை சேர்ந்த வைர வியாபாரி சாந்தாராம் வீடு மற்றும் நகைக்கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 2.5 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் சிக்கியதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.